ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் அக்கா பொண்ணு ப்ராஜெக்ட்காக ஏற்கனவே பார்ட் 1 ஷாப்பிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஜானகி குருவை போயிருந்தோம். இதில் ரேட் பண்ணுறோம். இது 15 ரூபா, இந்த பைக்கு 25 ரூபா. ஓடுற பைக் இருக்கா? ஓடுறதெல்லாம் 15 ரூபா. இது இல்லை, டக்கு டக்கு எடுங்க. தேடி தேடி பார்த்தேன், ட்ரெயின் கிடைக்கல. தனித்தனியாக கொடுக்க பாக்கெட்ல இல்லை, பாக்கெட் கவரே இல்லை. எவ்வளோன்னு தெரியல. நீ போர்டில் போர்டு எங்கிரி மேலே இருக்கு பாரு, தனித்தனியாக அது எடு இருக்குல்ல. ஷாப்பிங் பாருங்க, எடுத்து உள்ள போடுறா. அவ்வளோ தள்ளி ஓட்டிகிட்டே இருக்கா ஆகர்ஷனாவுக்கு. அவ்வளோ ஆமா, என்ன பாட்டு பறிக்க பறிக்க போடுறா. அப்பாக்கிட்ட ஒரு கட்டு ரூபா வாங்கிட்டு வந்திருக்கியா? நிறைய அள்ளி போடுறா. அவளே அள்ளி போடுறா. பேசக்கூடாது, அடி கொடுக்க போறாங்க. நாங்கள் தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா எங்களுக்கு மேலே ஆகர்ஷனா தனியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஷாப்பிங் திங் தேடிட்டு இருந்தேன், அங்கே கிடைக்கல. இங்கேயும் தேடி பார்த்தா இருந்த மாதிரி தெரியல. மறுபடியும் லாஸ்ட்டில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு எப்படியாவது பாக்ஸுக்குள்ளே எங்கேயாவது இருந்து தேடி பிடிச்சி எனக்கு ஒரு ப்ரௌன் கலர் போஸ்ட் பெயிண்ட் எடுத்து கொடுத்துருங்கன்னு கேட்டிருந்தேன். அதுலேயும் ப்ரௌன் கலர் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைட் கலர் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் தான் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட எப்படியோ கேட்டு லாஸ்ட்டில் அவங்களும் தேடி பிடிச்சி எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சி தந்துட்டாங்க. உடஞ்சி போயிடும். நம்ம அங்கே போய் பார்ப்போம் வாங்க. டிரான்ஸ்பிளண்ட் ஷீட் எல்லாமே தேவை இருந்தது. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சுற்றி சுற்றி தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம் ஒரு வழியா. $90. இது எப்படி இருக்குன்ட்டு ஒரு நேரம் பார்க்கணுமே. ரோல் பண்ண அப்படி நிற்குமா? ஹலோ, நல்ல இன்னும் ஒரு கொஞ்சம் இப்போ ஒரு டியூப் கொண்டு வந்து அளந்துட்டு போனாங்கல்ல, இதெல்லாம் ஃபிஷ் டேங்குக்குள்ளே வைக்கிறதுக்குண்ணே. இந்த ஒன்று இருக்கு பேர், கொஞ்சம் வர வரையா இருக்கு. அட்டை ஓடுறது ஆகர்ஸ்னா இது ஏதோ அட்வென்ச்சர் ரைடு நினச்சிட்டு இந்த ரைடு ஒரு நேரம் போயிட்டு வருமான்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்க அம்மாவும் இங்கே மேலே கீழே ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியும் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி 2 பேரும் வர்ற மாதிரியும் ஹாய்லாம் காமிச்சிட்டு வராங்க. எங்க போயிட்டு வந்த ஜானகி குருக்கு போகும்போது எப்படி பதட்டமாக 15 நிமிஷத்தில் ஷாப்பிங்கை முடித்தோமோ அதே மாதிரி இங்கேயும் எங்கள் அப்பா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடை குடுகுடுன்னு ஓடி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருந்தோம். பில்லு பார்த்த உடனே எனக்கே ஷாக் ஆகிட்டு, ஆகர்ஷனா வேற ஒன்றுனா ஊற்றிக்கு உள்ளே போட்டுட்டு இருந்தாலா. 550 ரூபாய்க்கு பில் வந்திருக்கு. என்னடா அப்படி வாங்கிட்டோம் பெருசாக, எல்லாம் சொப்பு ஜாமானா குட்டி குட்டி காரு அப்படி தான் எடுத்து போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் பில்லு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும்னு எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஆனால் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. 510 சேர்ந்து 500 ரூபாயை தாண்டிருச்சுங்க பில்லு. ஆனால் ஜானகி குருவில் வந்து எனக்கு குட்டி குட்டி கார் எல்லாமே 20 ரூபாய்க்குள்ள கார் தான் கிடச்சிது. இங்கே வந்து 15 ரூபாய்க்குள்ளதே கிடச்சிது. அதனால் ஒரு 10-12 கிட்ட அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன். ஃபெவிக்ளிக் இங்கே வந்து 48 ரூபா போட்டிருக்காங்க. அக்லரிக் கலர்ஸ் ப்ளூ 24 ரூபாய். இந்த இருக்குது போஸ்டர் கலர், அது 48, அதே காசு தான்.
ட்ரீ பாக்கெட் வந்து 30 ரூபா 28 ரூபா. அங்கேயும் ஒரு ட்ரீ வந்து 8 ரூபா கிட்ட தான் இருந்துச்சுன்னு. இங்கே வந்து 13 ரூபாய்க்கு இந்த ட்ரீ வந்து நல்லாயிருக்கு. 13 ரூபாய்க்கு 3 ட்ரீ, குட்டி ட்ரீ. இதெல்லாம் அம்மா எடுத்து போட்டிருக்காங்க. இந்த 3 எங்கள் அம்மாவுக்கு. அப்புறமா குட்டியாக வீடு. இந்த வீடு வந்து என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னா இது 8 ரூபா. இது வந்து 10 ரூபா. அப்புறமா இந்த காரு 2 கார் வந்து 25 ரூபா. இதுவும் நினைக்கிறேன். ஆமாம், இந்த 2 25 ரூபா. இந்த கார் எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். 10 கார் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது கிடையாது, இது மட்டும் தனி. இது 18 ரூபா. மற்றது எல்லாமே ஒரே விலை தான், 15 ரூபா. எல்லா கார்லேயும் டிரான்ஸ்போர்ட்லேயும் ஒன்று வாங்கியாச்சு. இது வந்து விண்டு மில் மாதிரி சும்மா வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஒன்று மட்டும் பெருசாகிட்டு மீதியெல்லாம் குட்டி வாங்கிட்டேன். இது 6 ரூபா, இது 4 ரூபா. அப்புறமா சும்மா பார்க் மாதிரி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கஸ் மட்டும் வாங்கினேன். இது 8 ரூபா. இது வந்து வீட்டுக்கு மாடியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதுவும் 8 ரூபா தான். இந்த ஸ்டெப்ஸும் தனியாக கிடந்துச்சு. இது வந்து செட்டாக சேர்ந்து வர்றதா தனியாக வர்றதான்னு தெரில. இதுக்கு ப்ராஜெக்ட் திங்ஸ்ன்னு போட்டு ஒரு 6 ரூபாயை போட்டு விட்டாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு. அண்டர்வே வாட்டருக்கு அடியில் டிரான்ஸ்போர்ட் போகுதுல, அதுக்கு இதை போட்டால் கொஞ்சம் வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும்ட்டு இந்த ஷீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். 40 ரூபா. இது வந்து 7 ரூபா 7 ரூபா. 2 சார்ட்டு 14 ரூபா. ஸ்கேல் எவ்வளோ? கேம்லின் 11 ரூபா. எல்லாம் சேர்த்து எப்படி 500 ரூபா வந்துச்சுன்னே தெரியல. இவ்வளோ தான் வாங்கியிருக்கு. இதெல்லாம் பார்க்க 500 ரூபா வர்ற இது மாதிரியா தெரியுது. காரெல்லாம் சேர்த்து 150 ரூபா வந்துட்டு. இந்த ஷாப்பிங் மெட்டீரியல் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு சூப்பர்பான ஃப்யூச்சர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்டில் 2 ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்டோட ஃபுல் கிராஃப்ட் வீடியோ, டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜே கிராஃப்ட்ஸ்.